An alkyl bromide reacts with sodium and ether. Sodium and ether நாலே உங்களுக்கு என்ன reaction ஞாபகம் வந்துடணும்? Woods reaction ஞாபகம் வந்துடணும். So இந்த Woods reactionல என்ன இருக்கும்? Sodium இருக்கும். Sodium என்ன கொடுக்கும்? Sodium plus an electron கொடுக்கும். அதுக்கப்புறமா any alkyl halide இருக்கும். So அந்த alkyl halide R plus and X minus இருக்கும். So plus and minus, plus and minus join ஆகி NaX கொடுக்கும். இந்த R plus வந்து இந்த எலக்ட்ரானை எடுத்துட்டு R free radical கிடைக்கும். இன்னொரு free radical சேர்ந்து உங்களுக்கு dimerase ஆகி RR கிடைக்கும். இதுதான் generally Woods reaction. Okay, so basically free radical of any alkyl group உங்களுக்கு கிடைக்குது. அது ரெண்டும் டைரக்டா அப்படியே dimerase ஆகுது. இது வந்து எந்த கேஸ்லலாம் possible அப்படின்னா பிரைமரியா இருக்கலாம். அதாவது பிரைமரினா என்ன அர்த்தம்? CH3 CH2 ஃப்ரீ ரேடிக்கலா இருக்கலாம். இதன பிரைமரி பிகாஸ் ஏன் இந்த பிரைமரின்னு சொல்றேன்னா இந்த கார்பனை சுத்தி ஒரு கார்பன் தான் இருக்கு. ஸோ பிரைமரி. இல்லாட்டி மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கலா கூட இருக்கலாம். ஸோ ரெண்டு மெத்தில் ஃப்ரீ ரேடிக்கல் கம்பைன் ஆகலாம். இல்லாட்டி செகண்டரி குரூப்பா இருக்கும். செகண்டரி குரூப்னா எப்படி? CH3 CH CH3 இந்த இடத்துல ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கும். இந்த மாதிரி கேசஸ்ல பாசிபிள். ஓகேவா? பட் தென் டெர்ஷரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெர்ஷரியில ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குன்னா நாட் பாசிபிள் டு டைமரைஸ். இன்ஸ்டெட் எலிமினேஷன் ரியாக்ஷன் டிஃப்ரெண்டான ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு அது இப்போதைக்கு தேவையில்லை இந்த ப்ராப்ளம்ல. பட் தென் நீங்க இது தெரிஞ்சுக்கணும். இது மெத்தல் பாசிபிள், பிரைமரியில பாசிபிள், செகண்டரியில பாசிபிள். ஜஸ்ட் ரெண்டு ஃப்ரீ ரேடிக்கல் ஜஸ்ட் டைரக்டா டைமரைஸ் ஆகி கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 4,5 diethyl octane. ஃபர்ஸ்ட் ஆக்டேன் எழுதலாமா? மெத், எத், ப்ரோ, பியூட், பென்ட், ஹெக்ஸ், ஹெப்ட், ஆக்ட். ஓகே, மொத்தத்துல 8 கார்பன் இருக்கணும். ஓகே, so 1 2 3 4 5 6 7 8 4,5 diethyl. so fourth positionல ஒரு ethyl group இருக்குது CH2 CH3 and fifth positionலயும் ஒரு ethyl group இருக்கு CH3 CH2. rest everything நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கார்பன்ல மேக்ஸிமம் லைக் 4 bonds. so அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க H போட்டு பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இப்போ இது வந்து காம்பவுண்ட் ஏ என்னதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இதுதான் ப்ராடக்ட். அதாவது Woods ரியாக்ஷன்ல இது நம்மளுக்கு ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. எந்த ரியாக்டன்ட் இருந்தா இந்த ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, டைமரைஸ்ன்னு சொன்னேன். அப்படிதானா? பிரைமரி ஒன்னு டைமரைஸ் ஆயிருக்கும், இல்ல செகண்டரி. ஸோ இந்த கேஸ்ல பாருங்க இன்னொன்னு என்னன்னா ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். அப்படிதானா? ஸோ பாருங்க 1 2 3 4 5 6 7 8 ஈவனா ரெண்டு சைடும் நீங்க பிரிக்கணும். அப்படிதானா? ஸோ அப்போதான் நம்மளுக்கு கம்பைண்டா ஒரு ஈவன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பிரிச்சோம்னா ஒரு காம்பவுண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? CH3 CH2 CH2 and then CH free radical and then CH2 CH3. ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கலும் இன்னொன்னு இதே மாதிரி ஜாயின் பண்ணி தானே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா புரோமின். கரெக்டா? ஸோ இது நம்ம 1 2 3 புரோமோ. ஸோ 1 2 3. ஸோ தேர்ட் பொசிஷன்ல புரோமின் இருக்குது. அதுக்கப்புறம் 4 5 6. ஸோ இதுதானே ஆப்ஷன் டி தானே உங்களுக்கு கரெக்டா செட் ஆகுது. மற்றதெல்லாம் கரெக்டா செட் ஆகல பாருங்க. ஸோ உங்களுக்கு இப்படிதான் நீங்க செக் பண்ணணும். ஜஸ்ட் நீங்க போட்டுட்டு நல்லா ஞாபகம் ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கணும். ஸோ நம்ம ப்ராடக்ட்ல ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ ஈவனா கம்பைன் ஆகணும். இப்போ ரெண்டு சைடு இப்போ இங்க இருந்து 2 கம்பைன் ஆச்சுன்னா அங்க இருந்து 2 கம்பைன் ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு ஈவன் டோட்டலி கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.